ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை மேஜிக்கல் ஹேண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் முருங்கைக்கீரை இட்லி பொடி எப்படி செய்கிறதுன்றது தான் பார்க்க போகிறோம். முருங்கைக்கீரை பிடிக்காதவங்களுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி இட்லி பொடியாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் இட்லி பொடிக்கு தான் இல்லை, இதை கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இந்த பொடியை கொஞ்சம் சேர்த்து தாளித்து சாதம் போட்டு விரவியும் சாப்பிட்லாம். இல்லைனா இட்லி தோசைக்கு தொட்டும் சாப்பிட்லாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முருங்கைக்கீரை இட்லி பொடிக்கு தேவையான பொருளாக என்னென்னு பார்க்கலாம். காய வச்ச முருங்கைக்கீரை 1 கப், இதை நான் நிழலில் காய வச்சுருக்கேன், வெயிலில் காய வைக்கக்கூடாது. 1/2 கப் கடலைப்பருப்பு, 1/4 கப் எள்ளு, வெள்ளை எள்ளு கருப்பு எள்ளு எதுனாலும் எடுத்துக்கலாம், 1/4 கப் உளுந்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, ஒரு சின்ன பீஸ் பெருங்காயம். நான் இந்துப்பு எடுத்திருக்கேன், நீங்கள் கல்லுப்பு கூட எடுத்துக்கலாம், கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. காஞ்ச மிளகா ஒரு 5 மிளகா வச்சுருக்கேன் நான், நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை ஒரு எனக்கு. உங்களுக்கு முருங்கைக்கீரையை எப்படி இந்த மாதிரி ட்ரை பண்ணுறதுன்ற ப்ராசஸ் வேணும்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். முதல்ல ஒரு அகலமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அது சூடான உடனே அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். அது நல்லா முக்கால்வாசி வறுபட்ட உடனே அந்த பருப்போட வாசனை வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க எள்ளையும் சேர்த்துக்கலாம். எள்ளை சேர்த்து லைட்டாக வறுக்கணும். நீங்கள் முதல்லையே எள்ளை சேர்த்துட்டிங்கன்னா எள்ளு நல்லா கருப்பாயிரும். அதுக்காக நம்ம அந்த பருப்பு வறுபட்ட உடனே அதுக்கப்புறம் எள்ளை சேர்த்துக்கலாம். எள்ளை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். எள்ளு நல்லா பொரிய ஆரம்பிக்கும் போது அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இது 3த்தையும் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அடுத்து அதே பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நம்ம எடுத்து வச்சுருக்க சீரகம், மிளகு, பெருங்காயம் இது 3த்தையும் சேர்த்து லைட்டாக வறுத்துக்கலாம். பெருங்காயம் நான் கட்டியாக சேர்த்துருக்கனால நான் வறுக்கிறேன். இதே நீங்கள் கட்டி இல்லாமல் தூள் பெருங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அரைக்கும் போது அப்படியே சேர்த்து அரைச்சிக்கலாம். அடுத்து அது கொஞ்சம் வறுபட்ட உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகாயையும் கருவேப்பிலையும் கல்லுப்பையும் சேர்த்து லைட்டாக வறுத்துக்கிறேன். கல்லுப்பை வறுக்கணுன்ற அவசியம் இல்லை, ஆனால் மிக்சியில் சேர்க்கும் போது உங்களுக்கு கசியாமல் இருக்கும், அதுக்காக தான். மிளகாவை நீங்கள் முதல்லே சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கருப்பாயிரும். அதுக்காக தான் மிளகாவையும் கருவேப்பிலையும் லேட்டாக சேர்க்குறோம். வறுத்த எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு தட்டில் பரப்பி விட்டு நல்லா ஆறட்டும். வறுத்து வச்ச எல்லாம் ஆறிடுச்சு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா கொரகொரப்பாக அரைச்சிருக்கேன். இப்போ இதில் இந்த முருங்கைக்கீரையும் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். முருங்கைக்கீரையோட அளவுக்கு நீங்கள் குறைக்கணுனாலும் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். நான் 1 கப் சேர்த்துருக்கேன், நீங்கள் 3/4 கப் சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா நைஸாக இட்லி பொடி மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், நம்மளோட முருங்கைக்கீரை இட்லி பொடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா 2லேருந்து 3 மாதம் வரைக்கும் வச்சுருக்கலாம். வெளியே வச்சுருந்தீங்கன்னா 1 மாதம் வரைக்கும் வச்சுருக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக செய்கிற மாதிரியான பொடிகளை செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஹெல்த்தியாகவும் கொடுத்த மாதிரி இருக்கும், ஒரு அவசரத்துக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மை மேஜிக்கல் ஹேண்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அழுத்திடுங்க. ஆரோக்கிய உணவு, ஆனந்த வாழ்வு. பை பாய்.